வணக்கம். உரத்த சிந்தனை எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பில் இல்லங்கள் தோறும் இனிய சந்திப்பு நிகழ்ச்சி மூத்த உறுப்பினர் திரு சேதி கோபிநாத் இல்லத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. தேப்போமே யாருன்னே எங்களுக்கு தெரியாது. எப்பேற்பட்ட அறிஞர் அவர் தேஞான சுந்தரம் அமரர். அவர்கிட்ட பேசிட்டு இருப்போம். அவர் வீட்டில் உட்காந்து பேசுறப்போ சேகர் கூட இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்க குரு தேப்போமி, அவர் யாருன்னு எனக்கு தெரியாம அவர் கையால பரிசு வாங்கினாங்க. மாமியாருக்கு பிடிச்ச பாட்டு சார். கல்யாண புதுசுல இந்த பாட்டை பாடணும்னு அவங்க அவங்க ஸ்கூல்ல போய் இருக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க சொன்னாங்க. திருமேனி என் மேலே அமர்ந்திடும் ஒரு காலே திருமகன மலனடி பயன் உன்னை தொடர்ந்ததா வைக்கும் இடம் தருவேனே திசை திசை கங்கன பரவிடும் விழலிசை மயங்கி வரும் பல கோபியருடனே சிறங்கர சமிக நீ ஆடவும் சுதியோடு லயமிகு கலந்து பாடவும் திளைப்பிலே வரும் கழிப்பிலே எனக்கு இணையாரென மகிழ்வேனே தவமிகு சுடருடன் முனிவரும் நிகழா தனித்த பெரும் பேரடைவேனே எவ்வுயிர்க்கும் கலக்கும் இறைவனே எமுனை துறைவனே எனக்கு நீ புல்லாய் பிறவி தரவேனோ கண்ணா. ரூபமாய் நான் இனம் காக்கும் அந்த ராமம் நல்ல நாமம். நன்மையின் ரூபமாய் நான் இனம் காக்கும் அந்த ராமம் நல்ல நாமம். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே. கட்டளை என்றாலும் கட்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே. இத மாதிரி இந்த பேசினீங்களே எங்களை மறக்கவே இல்லையா? நேரம் உங்களை பார்க்கும்பொழுதுதான் உங்களுடைய பல பரிமாணங்களை நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வெளியில எங்கேயோ பார்க்குறோம், அளவுல சொல்றோம், அது இங்க பார்த்தாதான் வந்து எனக்கு ஐஓபி இருந்தா கூட ஐஓபியில் அவன் ஜாஸ்தி படம் கிடையாது. எல்லாரும் எல்லாம் பெரிய வேலைக்கு பார்த்தா கூட இந்த நாட்டை காக்கின்ற அந்த வேலை கிடைச்சு அதில் அது எஸ்பெஷலி ஆக்சுவலாக ஏன் நான் ஷூட் பண்ணிங்கிறது தோசை ஷூட் பண்ணிட்டு இருக்காம ஆக்சுவலாக பார்லேயே இருந்து அவர் அனுபவப்பட்டதுனால அந்த அனுபவத்தாலேயே நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ட்ரெஸ்ட் இன் லிட்ரஸி அண்ட் யூனோ அண்ட் பெயிண்டிங். ரவிவர்மா தான் எனக்கு தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரவிவர்மாவுக்கு ஈக்குவலாக வந்ததுன்னா அவருடைய ஆர்ட் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரசிகன். இந்த ரசிகத்திறமை தான் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. அந்த ரசிகத்திறமை இருந்தால் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஸோ ஒண்டர்ஃபுல். பிகாஸ் அவருக்கு ரசிகத்திறமை பாட்லேயும் இருக்கு, பெயிண்டிங்லேயும் இருக்கு, பேச்சிலையும் இருக்கு, எல்லாமே இருக்கிறதுனால அவருடைய லைஃப் வில் பி ஆல்வேஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் ஆல்வேஸ் குட் பர்சன். நோ வண்டர். அந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. ரொம்ப மூவிங் எனக்கு. ஐ எம் சோ எமோஷனலி சார்ஜ். ரொம்ப ஜாகிரதையா நான் கண்ணில் தண்ணி விடாம நான் இது பண்ணிக்கிறேன். இவ்வளவு அன்பு எந்த சங்கமும் காட்டுறது. நான் எந்தெந்த சங்கத்துல உறுப்பினர்னு சொன்னா சிரிப்பீங்க. எல்லாம் சொன்னா வெக்கக்கட்டு செலவெல்லாம், அதனால சொல்லல. பட் ஐ எம் வெரி மச் இண்டக்டட் டு